செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். அந்த உகந்த நாளில் முருகப்பெருமானோட அடுத்த திருத்தலத்தை பார்ப்போமா? திருச்சி ரயில்வே ஜங்ஷனுக்கிட்ட இருக்கக்கூடிய வழிவிடு வேல் முருகன் கோவிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நல்ல வழி கிடைக்கணுமே என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஈடேற்றி தருவதால் இந்த முருகனுக்கு வழிவிடு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே வந்ததும் ரவுண்டானா பகுதியில் ரயில் நிலையத்தை பார்த்தபடி அமர்ந்திருக்குது இந்த வழிவிடு முருகன் கோவில். இந்த வழிவிடு முருகன் கோவில் ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு பக்தர்களோட வேண்டுதல்களை அத்தனையும் நிறைவேற்றி தரனால இந்த முருகனுக்கு வழிவிடு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. மிக சிறிய கோவில் தான், ஆனாலும் கீர்த்தியில் உயர்ந்திருக்கிறது இந்த திருத்தலம். ஊருக்கு கிளம்புவர்களும் சரி, ஊருக்கு வந்து இறங்குவர்களும் சரி, சந்நிதியில் இன்று வழிவிடு முருகனிடம் வேண்டிக் கொண்டுதான் செல்கின்றனர். அழகே உருவன கொண்டு அற்புதமாக காட்சி தருகிறான் வடிவேலன். செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் அலை மோதுகிறது. ரயில் நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் இரண்டு பக்கமும் கடைகள் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்த கடைக்காரர்களில் பெரும்பாலானோர் தினமும் வழிபடும் இந்த முருகப்பெருமான வழிபட்டு தான் போய் கடையை திறக்கிறாங்க. அதேபோல் ஜங்ஷன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்தவர்கள் புதிதாக 2 சக்கர வாகனமோ கார் முதலான 4 சக்கர வாகனமோ வாங்கினாலும் வாங்கிய கையுடன் வழிவிடு முருகன் கோவில் வாசலில் வச்சு வண்டி சாவியை முருகன் கல்லடையில் வைத்து தான் வேண்டிக்கிட்டு தான் அடுத்த பூஜையை தொடங்கிட்டு அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி செய்வதால் வாகன விபத்தும் ஏதும் ஏற்படாமல் இந்த வழிவிடு முருகன் வந்து காத்தருள்வான் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக உள்ளது. மேலும் நாம் செல்லும் வழியெல்லாம் துணைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமானை வந்து சொல்கிறாங்க. இந்த வழிவிடு முருகன் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் நிறைஞ்சிருந்தாலும் சரி உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய வழிவிடு வேலன் முருகன் கோவில். அவ்வளோ சக்தி வாய்ந்த தளத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கூட்டம் வந்து அலைமோதுது. நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசிக்கிறது வந்து மிகவும் சிறப்புது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வீட்டில் வெற்றிலை தீபம் போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு தரும். வெற்றிலை தீபம் போடுறதுக்கு வந்து உகந்த நேரம் வந்து ஓரை நேரங்களில் மட்டுமே வெற்றிலை தீபம் போடணும். ஓரை நேரம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 7 to 8. இந்த நேரங்களில் ஒரு 6 வெற்றிலைகள் கிளியாத வெற்றிலைகளை எடுத்து அதை காம்புகளெல்லாம் நல்லா பிச்சு ஒரு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த 6 வெற்றிலைகளையும் மகிழ் தொகை போல் விரிச்சிட்டு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய்யோ எண்ணெயோ விட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேண்டின வேண்டுதல் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த முருகப்பெருமான். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.